ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கிர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். புத போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கன்னு தெரியும். இங்கே பாருங்க, நான் ஏன் கன்னிராசிக்கு சிரிக்கிறேன்னு கேளுங்க. கன்னிராசிக்காரர்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது. என்னதான் காதல் வரும்னாலும் இவங்களுக்கு மட்டும் வராது. நீங்கள் அவங்கள வேணால் போய் கேட்டு பாருங்கள். வாழ்வினுடைய முற்பகுதி, நான் பிற்பகுதி கூட சொல்ல சார், முற்பகுதியிலே லவ் பண்ண மாட்டாங்க. அப்படி லவ் பண்ணுறதா இருந்தாலும் சார் டைம் வேஸ்ட் சார், பொழப்ப பார்க்கலாம் சார்பாங்க. இந்த மாதிரி குணம் அவங்களுக்கு உண்டு. அவர்களுக்கு போய் காதல் வரப்போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் சேர்ந்து 7ஆம் இடத்துக்கு போனால் என்ன நடக்கும்? அவ்வளோதான். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல எல்லாரும் போகிற மாதிரி இப்போது உங்களுக்கு எல்லா கிரகமும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. என்ன வேணும் எனக்கு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு செம ஹாப்பியாக வச்சுருக்க போகிறார். ஃபன் டைம்ங்க இது. இப்போது 7ஆம் இடத்துல பாதகாதிபதி குருவினுடைய வீடு இருந்தாலும் பரவாயில்ல, சனி ஒரு பக்கம் இன்பங்களை தருகிறார். அதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு. ஏன்னா 2-11 கூடிய 2-9 கூடிய சுக்கிர பகவான் வேற 7ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 7 கூடிய 9 கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாரின்ஸ் போன்ற சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறது, கனடா போவீங்க, உங்களுக்கு இதுக்கு போகிறீங்க, குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் போவீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு மேற்கு திசைங்கிறதுனால, உங்களுக்கு சனி பகவான்ங்கிறதுனால மலேசியா, இதில் சிங்கப்பூர் போன்ற துபாய் போன்ற விஷயங்கள் தான் போவீங்க. இதில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது 2-9 கூடியர் உச்சம் போது என்ன ஆகும்னா, ஒய்ஃபுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு, ஏன்னா எனிவே உங்களுக்கு வேலை போகுது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்னதே வேலை போகுதா? ஆமாம், 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேலையில் இருந்தால் அது ஒரு பெரிய அதிசயம். இந்த ஜூன் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளா, நான் யார் தெரியுமா, நான் தான் வைஸ் பிரசிடென்ட், ஃபஸ்ட்டு வேலை உங்களுக்கு தான் போகும். நான் யார் தெரியுமா, ஜென்ரல், நீ 2வது வேலை உங்களுக்கு தான் போகும். பார்க்குற ஒரு குரு, 10ல் இருக்கிற ஒரு குருவுக்கு அப்புறம் சென்று ஒன்று தான், சிஇஓவும் ஒன்று தான், எல்லோரும் ஒன்று தான். வேலை போய்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 10ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது, அப்போ இந்த நேரத்தில் எது சப்போர்ட்டு, சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சப்போர்ட், ஃபாரின் ஜாப் கிடச்சிரும். அதேமாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானோட சேர்ந்திருப்பது ஒரு சப்போர்ட். 1-10 கூடிய புத பகவானோட சேர்ந்திருப்பது இன்னொரு சப்போர்ட். அடுத்ததாக உங்களுக்கு இவர் இது 6ஆம் இடத்துல யார் செவ்வாய் பகவான், 3-8 கூடிய செவ்வாய் பகவான் 6ல் மறைஞ்சிருக்கிறது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ்க்கெல்லாம், வீடு கட்டுற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், பில்டிங்கை லேண்டை கட் பண்ணி பிளாட்டு போட்டு விற்கிறவங்களாம் ரொம்ப அருமையான நேரம். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை என்ன பண்ண போகிறான்னு தெரில போன்ற மாதிரி தான். 5ஆம் இடத்துல யார் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். ஸ்பெஷலாக IUI பண்ணுறவங்க, IVF பண்ணுறவங்க, சிறப்பு சிகிச்சைகள் குழந்தை பிராப்திக்காக எடுக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். சிறப்பு சிகிச்சையெல்லாம் பண்ணிப்பீங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலனை போலவே
உங்களுக்கு சுக்கிர பகவானும் புத பகவானும் எல்லாருமா சேர்ந்து பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது. அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற மிக பிரைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து உங்கள் உடம்பை பார்க்குறாங்க. அதாவது ஒரு 5 கிரகங்களும் சேர்ந்து கன்னிராசி தான் பார்க்குறாங்க உடம்பை. இப்போ கன்னிராசிக்காரர்களாக என்ன பண்ணுவீங்க, காலையிலே டைட்டான டிஷர்ட்லாம் போட்டு அழகாக ஜிம்முக்கு போகிறீங்க, வேறு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட் சார். நம்ம என்ன செய்யணும், உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகும், நீ வழி நீ தான் ஒலி. அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பந்தயங்களில் ஜெயிப்பீங்க. போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். போராட்டம், ஜெயிக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள். ராசிநாதனை ராசியை பார்க்கின்றார் 7 கூடையவர். இப்போ ராசியில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. உடம்பு வந்து சுகமாகும். நோயில் இருக்கிறவங்களுக்குலாம் கூட, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனவங்களுக்கு கூட சுகமாகும். அடுத்து குரு பகவான் நாளை பார்ப்பதைப் போலவே சனி பகவானும் நாளை பார்க்கிறார். எல்லாருமா நாளை பார்க்கும்போது என்ன, நாளுங்கிறது என்ன, வீடு மாடு மனை, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி. இதெல்லாம் குரு பகவான் சனியும் குருவுமாக சேர்ந்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் என்பது நற்பதவி கிடைக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போகிறீங்க, வாழ்க்கையின் அடுத்த படிநிலை. ஸோ 4ஆம் இடம் என்பது அத்தனை நல்ல விஷயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல இடம். ஸோ உங்கள் மேலே இருந்த கரையெல்லாம் சரியாகும். கம்பெனியில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க சார், எதுக்குடா அதை சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா, நீங்கள் வேணாம் சார் விடுங்க சார், அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. அதனாலே நம்மளை ஃபாரின் அனுப்ப மாட்டாங்க. நிறைய கம்பெனிகள்லாம் ஆன்சைட் அனுப்புவாங்க, உங்களுக்கு மட்டும் ஆன்சைட் அனுப்ப மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா அனுப்ப மாட்டீங்க, இல்லை சார் அதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க, இப்படியே பண்ணுவாங்க. அதெல்லாம் சரியாகி அந்த பாஸே மாறிடுவார். பழைய பாஸ் இருந்த வரைக்கும் என்னை அனுப்பவே இல்லை சார், இந்த பாஸ் வந்தாவது என்ன அனுப்புகிறாரா பார்க்கலாம் போன்றவெல்லாம் ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. 5 கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை உண்டு பண்ண போகிறது. கோயிங் டு ராக், என்ஜாய். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.